அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அவளை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எபிரேயர் 12:1. ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். கர்த்தராகிய இயேசு அவரே ஒரு சாட்சி. அவர் பிறப்பே ஒரு புதையல், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட குமாரன். அவரே ஒரு சாட்சி. நம்மளாம் சாட்சியாக நிற்கணும். அவர் சாட்சியாக நின்னார். செத்து 4 நாள் ஆன லாசரை உயிரோடு எழுப்பினார். 10 குஷ்டரோகி ஒரு நிமிஷத்தில் குணமாக்கினார். பார்வை குருடன், பிறவிலே குருடன், அவரை பார்வையடைய செய்தார். ஒரு சிறு பெண்ணை தழுத்தகுமி எழுந்திரு, சிறுமைப்பட்ட பெண்ணை எழுந்திருன்னு உயிரோடு எழுப்பினார். செத்து போன சிறு பிள்ளையை, 12 வயது பிள்ளையை எழுப்பினார். எவ்வளோ சாட்சி, திரளான சாட்சி, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கு. ஆனாலும் நம்மை சூழ்ந்து இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு உலகத்தில் உள்ள பாவங்கள்லாம் சாத்தானால உண்டானது. அசுத்தம், சாத்தானு இந்த உலகத்தில் உள்ள சாத்தான் இந்த உலகத்தில் பாவத்தால் நிரப்பிட்டா அந்த உலகத்தை புழுதியாக்கிட்டான், மாயையாக்கிட்டான். எல்லா ராத்திரியும் மகா சிவராத்திரி தான். எந்த பாம்பியில் வாயில் விழாதபடிக்கு நம்ம பரமபாதை நோக்கி ஓடணும், லக்கை நோக்கி ஓடணும். நம்ம கர்த்தராகிய இயேசு நல்லவர், வல்லவர், அவர் தான் வழி. அவரே நானே வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கிறேன். பரமபாதை விளையாடி இருக்கிறீங்களா? ஏனி பரம பாதத்தை நோக்கி ஓடணும், பரமபிதாவின் பாதத்தை நோக்கி ஓடணும். நம்மளுக்கு ஏனியாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அவரே நம்மளை ரட்சிக்கிறவர், அவரே விசுவாசத்தை தொடக்கிறவர், முடிக்கிறவர் அவரே. விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். உலகத்தில் உள்ள எந்த பாவத்தில் நம்ம விழக்கூடாது, எந்த பாம்பின் வாயில் நம்ம விழக்கூடாது. நம்ம பரலோகத்தை நோக்கி ஓடணும், பாலிய பாவத்துக்கு விலகி ஓடணும், உலகத்தில் எல்லா இச்சைக்கு விலகி ஓடணும். நீங்கள் எந்த ஜாதியாக இருங்க, எந்த மதமாக இருங்க, குமாரனை அண்டி கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு அண்டி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவர் கோபம் பட்டி எரிய போகுது. உலக பாவத்தில் விழுந்துடுச்சு. ஐரோப்பிய நாடுகளெல்லாம் 4000 பேர் நேற்று அவர் இறந்து, வெயிலுக்கு 45 டிகிரி வெயில், ரோடு உருகுது, பிளாஸ்டிக்கெல்லாம் உருகுது. இயற்கையே அவருக்கு ஆயுதம். குமாரன் கோபம் பட்டி எறிந்து கொண்டிருக்கு. இன்னும் இந்தியாவுக்குள்ளே வரல. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக நில்லுங்க, பரிசுத்த ஜாதியாக மாறுங்க, பரிசுத்த அவதாரம் எடுங்க. அவர் தான் அதை விட்டு வாங்க, வெளியே வாங்க. மணவாள தன்னை வரை விட்டு, மணவாட்டி தன் மறை விட்டு வெளியே வாங்க. நல்ல ஓட்டத்தை ஓடுங்க, ஜீவ கிரீடத்தை வாங்குங்க, நித்திய ஜீவனை வாங்குங்க. பவுல் சொன்னான், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன். நீங்களும் நல்ல ஓட்டத்தை ஓடுங்க, நீதியின்படி ஓடுங்க, சத்தியத்தின்படி ஓடுங்க. உண்மையாக சத்தியத்தின்படி நடங்க. குமாரனுக்காக, பிதாவுக்காக நீங்கள் பரிசுத்தமாக நடங்க. பரிசுத்த அவதாரத்தை நுகத்தை சுமந்து கொள்ளுங்க. நம்ம இப்போ ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பரலோகத்தின் நோக்கி பார்க்கிறோம் ராஜா, இயேசு நாமத்தில் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே, இந்த கோபத்தின் நாளிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. 91 சங்கத்தின்படி இப்படி சிறுகளால் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஏசப்பா உங்களுடைய பாத முத்தமிட்டு தாழ்த்திடுறோம். எந்த தீங்கு, எந்த பொல்லா போறாது, இப்படி பாதுகாத்துக்கலாம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.